1.5 கோடி தொண்டர்களையும் அம்மா உருவாக்கி தந்திட்ட இப்புனித அரசையும் விழி இரண்டாக காத்து வெற்றி நடை போடு வருகின்ற வெள்ளேந்தி தலைவனே, பொறுத்தவர் மட்டுமே பூமி ஆழ்வார் என்பதற்கு இலக்கணமாக, பொறுத்தவர் மட்டுமே பூமி ஆழ்வார் என்பதற்கு இலக்கணமாக எதிர்வந்த பகை சூழ்ச்சி எதுவரினும், துரோகங்கள் எதுவரினும் புன்னகையால் போரிட்டு வீழ்த்துகிற எங்கள் பாசமுக அண்ணனே, தாய் தமிழ் நாட்டிற்கு தாயின் ஆசியால் கிடைத்திட்ட அடக்கமான ஆற்றல் மிகு எளிமையான முதலமைச்சர். ஒரு கண்ணில் தூசி விழ மறுகண்ணும் கலங்குவது போல, இடக்கரத்திற்கு இடையூறு என்றால் வழக்கரம் வந்து அதனை தடுப்பது போல, ஒரு தாய் வயிற்றிலே உதித்திடாவிட்டாலும் கலகம் என்கிற ஓர்கொடியில் ஒன்றாகி வந்த உடன்பிறப்புகள் நாம் என்னும் உணர்வுகளை 1.5 கோடி தொண்டர்களும் உருவாக்கி ஆட்சி கட்சி என்கிற அழகிய தேருக்கு அச்சாணியாக இருந்து வழி நடத்துகிற தமிழகத்தின் துணை முதலமைச்சர் அண்ணன் OPS அவர்களே, தமிழர்களின் வீரத்தையும் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் மீட்டெடுக்கின்ற வகையிலே ஜல்லிக்கட்டு உரிமையை தாயின் வழியிலே மீட்டு தந்து தாய் நாட்டின் தன்மானத்தை காத்து தந்திட்ட அண்ணன் OPS அவர்களே, ஆன்மீகத்தையும் அரசியலையும் தன்னகத்தை கொண்டிருக்கிற தெய்வீக திருமகனின் வழி வந்தவரே அண்ணன் OPS அவர்களே, பார்புகள பாடியிட பாண்டிய நாடு தந்திட்ட பாசமிகு பொக்கிஷம் அன்பு அண்ணன் OPS அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியினை பணிந்து வணங்கி என் பதிலுரையை துவக்குகிறேன். இன்னொருத்தர் இருக்கிறார், நானா 3 முதலமைச்சர் அம்மாவுடைய வாரிசு, அவர் சொல்றாங்க நான் இந்திய கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டேன். சரி, அரசியலிலே நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தரமான எதிரி யாரும் இல்லை, ஒன் கூட யாரும் இல்லை. அதனால நீ எப்படி அலையிற தெருவா அலையிற வீடு வீடா அலையிற பிச்சை கேட்கிற மாதிரி என்ன? சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானம் இல்லை, அதில் ஈனம் இல்லை, அவர் எப்போதும் வால் பிடிப்பார்.